அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 3mm பீடு வச்சு எப்படி லோட் பண்ணி செயின் ஸ்டிச் மாதிரி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கட்ரு 0.5 நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் 3mm பீடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டை நான் ஆல்ரெடி நாட் போட்டு வச்சுட்டேன். ஸோ கீழேருந்து நம்ம ஜரி த்ரெட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எப்பயும் செயின் ஸ்டிச் ஒன்று போடுவோம்ல, அது மாதிரி போட்டுவோம். அதுக்கடுத்து 3mm பீடு எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் 2 எடுத்துக்கோங்க. அதை கிட்ட வச்சு உள்ளேருந்து ஒரு ஸ்டிச் இப்படி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 வச்சு போட்டாலும் சரி, ஒன்றா வச்சு போட்டாலும் சரி. மேக்ஸிமம் 1 அல்லது 2 வைங்க. 2 வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போடுறது, சுகர் பீட் வச்சு போடுறது, நாட் எப்படி போடுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3mm பீடு அதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டக்க வச்சு உள்ளேருந்து நம்ம ஒரு ஸ்டிச் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சா கூட ஒரு பீடுக்கும் இன்னொன்று பீடுக்கும் நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்கும் போது செயின் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிட்ட இருந்து அந்த ஸ்டிச் எடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, கிட்ட வச்சு எனக்கு வர மாட்டேங்குது, கேப் போட்டு தெரியுது, அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சுகர் பீடை வந்து எப்படி லோட் பண்ணி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லோட் பண்ணி போட்டிருப்போம். அதோட வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் 2 பீடு எடுத்து லோட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக போட்டு பாருங்கள். நம்ம சுகர் பீட் எந்த மெத்தடில் போட்டோமோ அதே மெத்தட் தான். இப்போ 2 பீட் வச்சு நம்ம உள்ளேருந்து த்ரெட் எடுக்கணும். பட் அந்த த்ரெட்டு வந்து அந்த நீட்டில் விட்டு போயிடுச்சு. உடனே இந்த பாசியெல்லாம் கழட்ட தேவையில்லை. அந்த பாசிக்குள்ளே விட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை மறுபடியும் எடுத்துக்கலாம். இதை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே விட்டு இதை கீழே பிடிச்சி நம்ம இழுத்துடணும் அந்த த்ரெட்டை. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கீழே அந்த த்ரெட்டை இழுத்து பார்த்துக்கோங்க. இல்லைனா போட்ட ஸ்டிச்செல்லாம் மறுபடியும் உருவிட்டு வந்துடும். ஸோ வேஸ்ட்டாக தான் போகும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் இருந்து ஆரம்பிப்போம். எப்பயும் போல் 2 பீடே எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் பொறுமையாக அழுங்க. இப்போ வந்து நீடில் வந்து உள்ளேருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கவ்வுதில் அந்த இடத்துல இருந்து நீங்கள் இழுக்காதீங்க. கொஞ்சம் அந்த நீடில் விட்டு மேலே இருக்க இடத்த வச்சு இழுங்க. இப்படி இழுங்க. நீங்கள் கீழே வச்சு இழுத்திங்கன்னா வந்து அந்த த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ நடுவுலே வந்து பிரேக் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஆரி போடணும் அந்த மாதிரி ஆர்வம் வந்துருச்சுனாலே நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து போட்டு பழகிக்கிட்டே இருங்க. ஒரு சில பேருக்கு போட்டதும் வந்துடும் குயிக்காக, ஒரு சில பேருக்கு வராது. ஸோ விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஒரு பீடாக வச்சு லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை 2 பீடு வச்சாலும் சரி, அதுக்கு மேலே பீடு வைக்காதீங்க. ஸோ இந்த கார்னரில் எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போடுற மாதிரி உள்ளேருந்து நாட்டை எடுத்துட்டு நீங்கள் அடுத்து எந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு வச்சு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அந்த செயின் அந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்போ தான் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாக் போடாமல் அப்படியே நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வராது. ஸோ இந்த டேன் எப்படி பண்ணணும், லாக் எப்படி பண்ணணும்னு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பேசிக்லேருந்து வர்றீங்கன்னா, ஸ்டார்டிங்கே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி வரிசையாக இருக்க வீடியோஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா 2 பீடுக்கும் நடுவில் நான் கொஞ்சம் தான் கேப் விட்டேன். அது எவ்வளோ பெரிய கேப் மாதிரி தெரியுதுன்னு. அதனால எப்பயுமே பீடை வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து த்ரெட்டை இழுத்துக்கோங்க. மேலே எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழேயும் நம்ம கை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டேன் பண்ணி இப்போ நம்ம இந்த சைட் திருப்பிட்டோமா, கீழேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்ததுமே ஃபுல்லாக கீழேருந்து நம்ம எவ்வளோ தூரம் மேலே இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் கீழே இழுத்துக்கணும். ஸோ ஃப்ரேம்க்கு பேக் சைடு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்செல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.